ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் புலம்பல் அதிகாரம் 3 இறைவசனம் 24. ஆண்டவரே என் பங்கு என்று என் மனம் சொல்கின்றது, எனவே நான் அவரில் நம்பிக்கை கொள்கின்றேன். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் நம்பிக்கைக்குரிய தகப்பன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம், அவருடைய வார்த்தையில் வல்லமை உள்ளது. உயிரற்ற எலும்புகள் கூட அவர் வார்த்தையில் உயிர்ப்பிக்கிறது. அவர் வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தைதான் இன்றும் நம்மில் செயலாற்றி நம்மை தாங்குகிறது. அந்த வார்த்தையான இறைவனை நம் வாழ்க்கையில் பங்காக கொண்டு வாழும்போது நம்பிக்கையினால் நாம் ஸ்திரப்படுகிறோம். அவருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. நாம் சோர்வுற்ற வேளையிலும் பலவீனத்தின் மத்தியிலும் அவருடைய வார்த்தை நமக்கு உரமூட்டுகிறது. அதனால்தான் திருவசனம், பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, உம்முடைய வார்த்தை என்னை குணமாக்கும் நல்மருந்து என்று கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரது வார்த்தையினால் நம்மை தேற்றி காயங்களை கட்டுகிறார். நாம் பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு வார்த்தையை தியானிப்பதன் மூலமாகவும் தியானித்ததை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலமாகவும் ஆண்டவரை உரிய பங்காக ஏற்று அவருடைய பிரசன்னத்தில் நாம் வாழ்பவர்கள் ஆவோம். நமது ஆவியும் கடவுளின் ஆவியுடன் இணையும் போது நம் மனதின் விருப்பங்களை எல்லாம் நம்பிக்கையின் வாயிலாய் பெற்றுக்கொள்கிறோம். விவிலியத்தில் யாக்கோபை பார்க்கிறோம். அவர் கடவுள் மேல் அதிக அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். எனவேதான் கடவுள் அவர் மூலமாக 12 கோத்திரங்களை உருவாக்கினார். அவரின் கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் அபரிவிதமாக ஆசிர்வதித்தார். ஆண்டவரை தம் உரிய பங்காக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரும் அவருக்கு நிறைவான வாழ்வை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நமது வாழ்க்கையில் ஆண்டவரை உரிய பங்காக ஏற்று நம்பிக்கையுடன் அவர் வார்த்தையின்படி நடக்கும்போது அவருடைய வலது கரம் நம்மை தாங்கி நடத்துவதை நாம் உணர முடியும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் கற்பாரையும் கோட்டையும் அரணுமாய் இருக்கிறீர். ஆண்டவரில் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றுரைத்த இறைவா, நாங்கள் எச்சூழ்நிலையிலும் உம்மேல் நம்பிக்கை வைத்து உம்மை என் வாழ்வின் பங்காக ஏற்றுக்கொள்ளும் கிருபையை எங்கள் மேல் பொழிவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் நம்பிக்கையின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.